தடுத்து ஓய பண்ணுகிறார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை உடைக்கிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை உடைக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் என் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய வாக்கு தத்தமானது. சங்கீதம் 20 முதலாம் வசனம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அன்பானவர்களே, இது அந்த இடத்துல சங்கீதக்காரன் ஆகிய தாவீதுக்கு முன்பதாக இந்த சங்கீதத்தை ஒரு எசப்பாட்டை போல ராஜா யுத்தத்திற்கு போறதுக்கு முன்பதாக தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும் பொழுது அங்கே அருகாமையில் இருக்கிறவர்கள் இந்த பாடலை ராஜாவுக்காக பாடுவார்கள். இப்படி அவர்கள் யுத்தத்திலிருந்து ராஜா திரும்பி வரணுன்றதுக்காக அவர்கள் பயன்படுத்தின ஒரு பதம், யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அநேக சமயங்களிலே கர்த்தருடைய நாமத்தினுள் இருக்கிற வல்லமையை, ஆண்டவருடைய பெயர்ல இருக்கிற வல்லமையை சத்துரு நம்முடைய எண்ணங்களிலிருந்து அதை உரிந்து எடுக்கிறதுனாலே பெயரை சாதாரணமா பயன்படுத்துகிறவர்கள், மரியாதை இல்லாமல் தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துறவங்க இருக்கிறாங்க. ஆனா மிகுந்த பயபக்தியோடு கூட அந்த நாமத்தை சொல்லும் பொழுது, என் ஆண்டவர் யெகோவா நிஸ்ஸி, ஏசப்பா, இப்படி எல்லாம் ஒரு பேரை சொல்லும் பொழுது மனசுக்குள்ள நிரம்பிய பயத்தோடு சொல்றவங்க இருக்கிறாங்க. அந்த பேர்ல இருக்கிறதான வல்லமையை உணர்ந்து சொல்றவங்க இருக்கிறாங்க. யெகோவா ஷம்மா அப்படின் போது பேருக்காக பேரை சொல்லாம சமூகத்தை இழுக்கும்படியாய் சொல்லுகிறவர்கள். அதனாலதான் இங்க சொன்னாங்க, யாக்கோபின் தேவனுடைய நாமம் யுத்தத்துக்கு போற என் ராஜாவுக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஆமென். கண்பானவர்களே, ஒருவேளை சத்துரு கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிற அந்த சாரத்தை, அந்த வல்லமையை உங்க எண்ணத்திலிருந்து அதை அவன் உறிந்திருப்பானேனால், இன்றைக்கு தேவன் அந்த நாமத்தை, அந்த உயர்ந்த அடைக்கலமா இருக்கிற நாமத்தை உங்களுக்கு முன்னால ஞாபகப்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தினால் ஜெயம் எடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாமம் மகிமை அடையட்டும். தர்மையான ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், ஆபத்து நாளில் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் நீர் ஆண்டவரே. உங்க நாமத்தில் இருக்கிற அடைக்கலத்தை எங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறதற்காய் கோடி ஸ்தோத்திரம். பிள்ளைகள் உங்க நாமத்தை உச்சரிக்கும் பொழுது உங்க நாமத்தில் இருக்கிற அதிசயங்கள் நடக்கட்டும். அப்படி செய்கிறதற்காய் கோடி ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். God bless you, church. Have a blessed day. Amen.